நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரிட்டையர்மெண்ட் பிளானை பத்தி நம்ம பார்க்கலாம். ரிட்டையர்மெண்ட் பிளானை எந்த வயசுல பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய முதல் சம்பளத்துல நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளானை பத்தி யோசிச்சா தான், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல ஒரு பெரிய கார்பஸை நீங்க சேர்த்திருப்பீங்க. உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நீங்க பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்சியல் ரூலை பத்தி பார்த்தரலாம். பேசிக் ரூல் தான். நீங்க சம்பாதிக்கிற பணத்துல 50% உங்களுடைய அவசியமான தேவைகளுக்காக நீங்க பயன்படுத்தணும். அவசியமான தேவை என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபுட், கிளாத்திங் இந்த மாதிரி அவசியமான பேசிக் நீடுக்கு அந்த 50% பணத்தை நீங்க செலவழிக்கணும். ஒரு 20% உங்களுடைய வான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வான்ஸ் அப்படின்னா உங்களுடைய ஆசைகள். நீங்க ரெஸ்டாரண்ட் போறது, வெளியே டூர் போறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு 20% நீங்க செலவு பண்ணலாம். இந்த 30% கண்டிப்பா நீங்க சேவிங்ஸ் பண்ணணும். உங்களுடைய முதல் சம்பளத்துல இருந்து இந்த 30% நீங்க சேர்த்து வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கார்பஸ் மிகப்பெரிய அளவுல எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அது பேசிக் ரூல். ஆனா நம்மளுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய இப்பதான் உங்களுக்கு ஒரு 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கு, உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல அப்படின்னா, நீங்க 40% சேவிங்ஸ் தாராளமா பண்ணலாம். 50% உங்களுடைய தேவைக்காகவும், 40% உங்களுடைய சேவிங்ஸ்க்காகவும், 10% உங்களுடைய ஆசைகளுக்காகவும் நீங்க செலவு பண்ணலாம். இந்த 50%ம் உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாம இருந்தாங்க அப்படின்னா, இந்த 50%யும் நீங்க யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தலாம். சரி, ஏன் சார் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்படின்னா, சின்னதா ஒரு 2 வீடியோ மட்டும் போடுறேன். நிறைய வீடியோ இருக்குது. ஒரு 2 வீடியோ மட்டும் போடுறேன், பாருங்க. நம்ம தலைவரே ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு பாருங்க. அடுத்து நம்ம நம்மளுடைய பசங்களை ரொம்பவுமே கஷ்டப்படுத்துறோமோ அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் அவ்வளவு சந்தோஷமா நமக்கு இருக்காது. அதுக்காகத்தான் நம்ம சம்பாதிக்கிற காலத்திலேயே சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளால சம்பாதிக்க முடியாத காலத்துல அந்த பணத்துல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் மூலியமா நம்ம லைஃப்பை நகர்த்திக்கிட்டே போகலாம். இப்போ பேசிக் தம் ரூல் சொல்லியாச்சு. இப்போ நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்றதுதான், சரியான மருத்துவ வசதி ஒருத்தருக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு 80 வயசு வரைக்கும் தாராளமா உயிர் வாழலாம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த மருத்துவ வசதிக்கான பணம் அவர்கிட்ட இருக்கணும். ஒருத்தர் பிறந்ததுல இருந்து 80 வயசு வரைக்கும் அவர் உயிர் வாழ்றாரு அப்படின்னா, அதுல பாதி வாழ்க்கை அவருக்கு சம்பளமே இல்லாத வாழ்க்கையாத்தான் இருக்கும். பிறந்ததுல இருந்து ஒரு 20 வயசு காலேஜ் எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா, இப்போ ஹையர் எஜுகேஷன் போனோம் அப்படின்னா ஒரு 25 வயசு வரைக்கும் அவருக்கு சம்பளம் இருக்காது. அவங்க பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நோ இன்கம், வருமானத்துக்கு வழி இல்லை. இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? குழந்தையா இருக்கும் போது நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சில பேர் பார்ட் டைம் ஜாப் எல்லாம் போறாங்க, அது வேற கணக்கு. அதே மாதிரிதான் ஒரு 60ல இருந்து 80 வயசு வரைக்கும் உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல உங்களால பிசிக்கலா எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை. பசங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாகணும். ஸோ இந்த இடத்துலையும் வருமானம் என்பது நமக்கு இல்லை. ஸோ நம்ம குழந்தை பருவத்துல நமக்கு இன்கம் இல்லாதது நம்மளோட ப்ராப்ளம் இல்லை. ஆனா அதுவே நம்மளோட முதுமை பருவத்துல நமக்கு இன்கம் இல்லாதது நம்மளுடைய ப்ராப்ளம் தான். நம்ம சரியா பினான்சியல் பிளானிங் பண்ணாம இருந்ததுனாலதான் நம்ம கடைசி காலத்துல நம்மளுடைய குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வருது. ஸோ சம்பாதிக்கிற முதல் பணத்திலிருந்து நீங்க உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக பிளான் பண்ணுங்க. ஸோ இந்த 40 வருஷம் தான், ஒரு 20ல இருந்து 80 60 வயசுக்குள்ள அந்த 40 வருஷத்துலதான் நீங்க உங்களுடைய கல்யாண செலவு இருக்கு, உங்க குழந்தைங்களுக்கான செலவு இருக்கு, உங்களோட படிப்பு செலவு இருக்கு, அவங்க மேற்படிப்பு செலவு இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க கல்யாண செலவு இருக்கு. இத்தனையும் பண்ணி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபையும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா சரியான பினான்சியல் பிளானிங் உங்களுக்கு தேவை. அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு 20ல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபை நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்துல ஒவ்வொன்றா உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றிட்டே வந்துருக்கலாம். உதாரணத்துக்கு உங்க குழந்தையோட படிப்பு செலவா இருக்கட்டும், அவங்க கல்யாண செலவா இருக்கட்டும், உங்க மேல் படிப்பு செலவா இருக்கட்டும், அடுத்தடுத்த லைஃப்ல நீங்க கொண்டு போயிட்டு இருக்கலாம். அதனால நான் சொல்றேன், ஒரு 20ல இருந்து 30 வயசுக்குள்ள
நீங்க உங்களுக்கான ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு பார்ட்டை நீங்க தனியா எடுத்து வச்சிருங்க. அதுக்கு இப்ப நான் ஒரு பிளான் சஜஸ்ட் பண்றேன். அதுதான் ஜீவன் உற்சவ். ஜீவன் உற்சவ் பத்தி நிறைய வீடியோ போட்டுட்டோம். எல்லா லிங்கையும் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த பிளான் நீங்க எடுத்தீங்கன்னா கூட உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல உங்களுக்கு எவ்வளவு பணம் வரும் அப்படின்றது கேரண்டியா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ ஜீவன் உற்சவ் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டுட்டோம். லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள நீங்க மாசம் 3981 ரூபாய் எல்ஐசியில ஜீவன் உற்சவ் பாலிசியில சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல மாசம் 20,833 ரூபாய் கிடைக்கும். நீங்க சேவ் பண்றது 4000 ரூபாய் மாசம், ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல 20,000 ரூபாய் மாசத்துக்கு கிடைக்கும். அதுவே நீங்க இந்த 20ல இருந்து 30 வயசுக்குள்ள மாசம் 7,800 ரூபாய் சேர்த்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க எல்ஐசியில ஜீவன் உற்சவ் பாலிசியில, உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல 60ல இருந்து 80 வயசு வரைக்கும் உங்களுக்கு 41,600 ரூபாய் கிடைக்கும். இயர்லி மோட்ல கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வருஷம் 47,000 ரூபாய் பிரீமியமா கட்டுவீங்க. உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல உங்களுக்கு 2,50,000 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு எல்ஐசி உங்களுக்கு கொடுக்கும். அதுவே மாசம் 7,800 ரூபாய்னா வருஷத்துக்கு 93,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா நீங்க எல்ஐசியில கட்டுவீங்க. உங்களுக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல எல்ஐசி உங்களுக்கு கொடுக்கும். இனிமே அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா நீங்க மாசம் 3,981 ரூபாய் கட்டுனீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல மட்டும் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வெறும் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல வருஷம் 2,50,000 லட்சம் ரூபாய் கொடுக்கறது மூலியமா மட்டும் 50 லட்சம் ரூபாய் நீங்க பயனடைஞ்சிருப்பீங்க. அதுவே மாசம் 7,800 ரூபாய் நீங்க சேர்த்துனீங்க அப்படின்னா 60ல இருந்து 80 வயசுக்குள்ள 1 கோடி உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல மட்டும் கிடைச்சிருக்கும். வருஷம் 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் 20 வருஷத்துக்கு உங்களுக்கு எல்ஐசி கொடுக்கும். ஆனா நீங்க சேர்த்துற தொகை என்ன பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளான்ல பாத்தீங்கன்னா நீங்க 5.25 லட்சம் தான் சேர்த்திருப்பீங்க. உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய நாமினிக்கு பேலன்ஸ் இருக்கிற தொகை போகும். அதுவே நீங்க மாசம் 7,800 ரூபாய் இங்க எவ்வளவு சேர்த்திருப்பீங்க? ஒரு 10.25 லட்சம் ரூபாய் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வந்து ரிட்டையர்மெண்ட் மூலியமா மட்டுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறமும் உங்க நாமினிக்கு ஒரு அமௌண்ட் போகும் இருப்பாங்க. அது எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றது அப்ராக்சிமேட்டா தான் சொல்ல முடியும். கரெக்டா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வயசு, உங்களுடைய ஆண்டு வருமானம், உங்களால எல்ஐசியில் எவ்வளவு சேர்க்க முடியும், உங்களுடைய குடும்ப நபர்களோட வயசுகள், இது எல்லாமே நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் அமௌண்ட் கிடைக்கும், உங்களோட நாமினிக்கு என்ன ரிட்டர்ன் அமௌண்ட் கிடைக்கும், நீங்க எவ்வளவு கட்டியிருப்பீங்க அப்படின்ற முழு விபரத்தை உங்களுக்கு நான் அனுப்புறேன். அதை பார்த்துட்டு நீங்க இந்த பாலிசி எடுக்கலாமா வேணாமான்றத முடிவு உங்க கையில கொடுத்துட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல, லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த ஒரு பாலிசியை பத்தி தெரிய வைங்க. கட்டாயம் நீங்க எடுக்கும்போது அவங்க கூடயும் சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து இந்த பாலிசியை எடுக்கிறதுக்கு என்கிட்ட வந்தீங்க அப்படின்னா நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுவேன். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிளானை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இல்ல வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ரிப்ளைவும் நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.